இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம சதுர்த்தி திதி வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி திதியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பஞ்சமி திதியோட அதிதேவதை பார்த்திங்கன்னா நாகதேவதைகள் பஞ்சமி திதியோட அதிதேவதைகள் வருவாங்க. இந்த பஞ்சமி திதி வந்து நாக வழிபாட்டுக்கு ரொம்ப மிகச்சிறந்ததான விஷயம். நாகதோஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி திதியில் வழிபாடு பண்ணணும். நாகர் சிலை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணால் இந்த நாகதோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரிங்களா? இந்த நாகரோட வழிபாட்டு முறை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் இந்த பிரதோஷ காலகட்டத்தில் நாகர் சிலையை வச்சு இல்லை படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதுக்கு நைவேத்தியம் பால், தேங்காய், தண்ணீர், மஞ்சள், அருகம்புல் இந்த மாதிரியான பூக்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ண வெள்ளை நிற பூக்கள் விஷ்ணு சக்தியோட மந்திரத்தை வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? நாகர் அபிஷேகம் பால், தண்ணீர் வந்து அபிஷேகமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? மஞ்சள் காப்பு செலுத்திக்கலாம். அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகருக்கு உண்டான மந்திரம்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓம் நாக வேந்திராய நமக அப்படிங்கிறத 108 தடவை சொல்லி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சப்த மாதர்கள்லாம் ஒன்று வராகி. இந்த வராகியை வழிபாடு பண்ணினாலும் நம்ம இந்த நாகதோஷம் வந்து விளக்கு பெறலாம். சரிங்களா? பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடலாம். அஷ்டலட்சுமி அஷ்டமாதர் வழிபாடும் செய்யலாம். சரிங்களா? இதுக்குண்டான மந்திரம்னு எடுக்கிறீங்க பார்த்திங்கன்னா ஓம் ஐம் வராகியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம 108 தடவை சொல்லி இந்த வழிபாடை நம்ம சிறப்பாக செஞ்சோம்னா நம்மளுக்கு உண்டான நாகதோஷம் நிவர்த்தி ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயனையும் வழிபாடு வழிபாடு. சரிங்களா? கார்த்திகேயன் முருகன் சம்மந்தப்பட்ட பெயர். முருகனுக்குரிய வழிபாட்டையும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? பஞ்சமி தேதி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகதோஷ பரிகாரம் செய்யலாம். நாக பிரதிஷ்டை அல்லது பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணலாம். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம். மருந்து கொள்ளலாம். உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதுக்குண்டான மருந்துகளை உட்கொள்வதற்கான நாட்டாக பயன்படுத்திக்கலாம். சீமந்தம் பெண்களுக்கு உண்டான வளைகாப்பு நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான பத்திரம் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கெல்லாம் இந்த நாளில் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மென்மேலும் வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யக்கூடாது, இந்த பஞ்சமி தேதி என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா திருமணம் செய்யக்கூடாது. புதுசாக தொழில் தொடங்குறதுங்களும் இந்த இடம் ஒன்று சிறப்பாக கொடுக்காது. நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. பித்திரு தர்ப்பணம் செய்யக்கூடாது. சரிங்களா? பித்திரு தர்ப்பணம் அமாவாசைக்குரிய விஷயம். இந்த பஞ்சமிகள்லாம் பித்திரு தர்ப்பணம் நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? நாகப்பஞ்சமியோட விசேஷம் அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தான் நாகப்பஞ்சமின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த நாகப்பஞ்சமி அன்றைக்கி நம்ம வழிபாடு பண்ணால் நாகதோஷம் தான் நம்மளுக்கு 100% நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்றைக்கி நாகசப்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம். நாகர் கோயிலுக்கு பால் வாங்கி தரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சரிங்களா? உங்களோட பிறந்த திதி பஞ்சமி திதியாக இருந்ததுன்னா அந்த திதி அன்றைக்கி இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சிங்கன்னா நாகருக்குண்டான வழிபாடுகளை செஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். மேன்மேலும் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அடையலாம். சரிங்களா? இந்த நாகருக்கு உண்டான பூஜை பொருள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பசும்பால் பயன்படுத்தலாம். தண்ணீர், மஞ்சள், குங்குமம், அருகம்புல், வெள்ளை நிற பூக்களை பயன்படுத்தலாம். இதுக்கு மூல மந்திரம் அப்படின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓம் நாக சுதேந்திராய நமக அப்படிங்கிறத மூல மந்திரமாக நம்ம 108 தடவை இதை சொல்லி வழிபாடு பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். சரிங்களா? ஓம் திரியம்பகம் யஜாமகே அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறீங்களா மகாமிருத்யுஞ்சய மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சரிங்களா? இது நாகர் சிறப்பான கோயில்கள் அப்படிங்கிறதுக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம். ஸோ அந்த கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேயே இன்னொரு கோயில் இருக்குன்னா குங்குமவள்ளி சமேத நாகலிங்கம்ட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நம்ம இந்த வழிபாடு பண்ணோம்னா சந்ததியெல்லாம் நம்மளுக்கு பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி நாகசப்த ஸ்தலங்கள் 7 ஸ்தலங்கள் இருக்குது. அதுக்கு அதையும் காப்பாற்றும். அதுக்கு நாகசப்த ஸ்தலங்கள் அதுக்கும் போய் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா?
நாகதோஷம் இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு என்னென்னா திருமண தடை நடக்கும், திருமண தடை இருக்கும், புத்திரபாக்கியம் தடையாகும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், நிதி நெருக்கடி ஏற்படும், குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாமல் சூழல்களும் உண்டாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி அன்னைக்கு நாகதோஷ நிவர்த்தி வழிபாடு பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். திருமண தடை விலகும், புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சரிங்களா? தகவல்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா தெரிஞ்சு இதுக்கு உண்டான வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் மேன்மேடைய வாழ்த்துறேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இதுலேயே வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான விஷயங்கள் என்ன எடுத்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். உங்களுக்கு பிடிச்சதுனால அதை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு மற்ற வீடியோக்களும் வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இதை பயன்படுத்தி வாழ்க்கை நன்மைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா? நமஸ்காரம்.